எவ்வளவுதான் பூஜைகள் செஞ்சாலும், எவ்வளவுதான் புண்ணியங்கள் வாழ்க்கையில செஞ்சா கூட, நம்மளுக்கு வறுமை அப்படிங்கிறது ஒரு காரணமாவே இருக்கு. நம்மளுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே நேரத்தில வீட்டு பூஜை அறையில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளோட வறுமைக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணமா இருக்கு. மேலுமே உங்களோட வறுமைக்கு காரணமே இதுதான். அது மட்டும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். பூஜை அறையில இந்த தவற மட்டும் செய்யாதீங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை அறையில் செய்யவே கூடாத தவறுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த பூஜை தவிர பூஜை அறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா தெய்வங்கள் உங்களோட வீட்டில் வாசம் செய்யாதான். மேலுமே உங்களோட வீட்டில் எப்போவுமே தெய்வம் குடிகொள்ளவும் உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவும் ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன தவறுகள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறந்தும் கூட இந்த தவறுகளை செய்யாதீங்க. பூஜை அறைகளில் சில தவறுகள் மறந்தும் செய்யக்கூடாது. வைக்கக்கூடிய பொருட்கள் அந்த கடவுளோட திசைகள் தவறாகவும் இருக்கக்கூடாது. சிலைகள் அதிக எண்ணிக்கையிலும் உயரமாகவும் இருப்பதை முக்கியமாக தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவலை தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒவ்வொருவரோட வீட்டிலும் கண்டிப்பாக பூஜை அறை அப்படிங்கிறது இருக்கும். அதாவது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப பூஜை அறை அமைப்புக்காங்க. அப்படி பூஜை அறையில் தினமுமே பூஜை செய்வாங்க. மேலும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எல்லாமே பூஜை அறையில் கண்டிப்பாக வழிபாடு செய்வாங்க. இத்தகைய சூழ்நிலையில் பூஜை அறையை ரொம்ப சிறப்பான கவனம் செலுத்துவது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பூஜை அறை வாஸ்து சாஸ்திரத்தின்படி நீங்கள் பூஜை அறையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் உங்களுக்கு அதிக பல செலவை ஏற்படுத்தக்கூடும் தெரியுமா? அந்த தவறுகள் குறித்து வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் நீங்களும் இது போன்ற தவறுகளை பூஜை அறையில் செஞ்சீங்க அப்படின்னா அதை உடனே அதை எல்லாமே சரி செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் பரவும். உங்களோட வீட்டில் வறுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது தவிர வீட்டில் நிதி நெருக்கடியும் நிலவும். இது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூஜை அறை முதல்ல நம்ம திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறையானது சரியான திசையில் இருக்க வேணும். ஒருவேளை தவறான திசையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகைய சூழ்நிலைகளில் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை வைப்பதற்கான சரியான திசை அப்படிங்கிறது வடக்கு திசை தான். அதே சமயம் தெற்கு மற்றும் மேற்கு திசை நோக்கி பூஜை அறை இருந்துச்சு அப்படின்னா அது அபசகுனமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடைந்த சிலைகளை கண்டிப்பாக வணங்கவே கூடாது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளோட சிலைகள் நல்லா பராமரிக்க வேணும். அதாவது முக்கியமாக சிலைகளை நம்ம கழுவும் போதும் அது உடைந்து போகாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா உடைந்த சிலைகளை வழிபடுவது அசுபம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. இதனால் தெய்வங்களும் கோபம் அடைவாங்களாம். இது தவிர வீட்டில் எதிர்மறை சக்தி பரவும் மற்றும் வறுமை நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா. சரி, எந்த இடத்துல பூஜை அறையை வைத்து வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை அறையை வீட்டில் கட்டும்போதே சரியான இடத்துல தான் கட்ட வேணும். அதாவது படுக்கை அறைக்கு, மாடிப்படிக்கு அடியில், பாத்ரூமுக்கு அருகில், இது எல்லாத்துக்கும் அருகிலும் ஒருபோதுமே கட்டவே கூடாது பூஜை அறையை. இல்லை அப்படின்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இப்படி கட்டுறதுனால பரவுமா. இது தவிர வீட்டில் பூஜை அறை எப்போதும் திறந்து வெளியில் தான் இருக்க வேணும். இது வீட்டிற்குள்ளே நல்ல ஒரு ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக பூஜை அறையில் செய்யவே கூடாத தவறுகள் நிறையவே இருக்குது. அதில் சில விஷயங்களை நம்ம அறியாமல் செஞ்சுருப்போம். சில விஷயங்களை நம்ம தெரிஞ்ச கூட செய்வோம். அதன் மூலம் கடவுள் நமக்கு பெரியதாக எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க போவது கிடையாது. ஆனால் அறியாமல் செய்த தவறுக்கு இறைவனிடம் நிச்சயமாக மன்னிப்பு அப்படிங்கிறது இருக்குது. மனிதர்கள் நன்றாக தெரிந்தும் கூட சில தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருந்தாலும் அதற்கான தண்டனையை அந்த இறைவன் கொடுக்க மாட்டாங்க. அந்த தவறை உணர்த்துவதற்காக சில கஷ்டங்களை நமக்கு கொடுப்பாங்க. தவிர இறைவனுக்கு என்றைக்குமே மனிதர்களைப் போல பழி வாங்கக்கூடிய குணமானது கிடையாது. நம்ம அனைவருமே இறைவனோட குழந்தைகள் தான் என்ற அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் பூஜை அறையில் நம்ம கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன விஷயங்கள், பூஜை அறையில் சாமி படங்கள் மாட்டி வைத்து இருக்கக்கூடிய அந்த சுவரின் மேல் பகுதியில் அலமாரி, ஸ்லாப் எது இருந்தாலும் அதில் குப்பை கூளங்களை போட்டு வைக்கக்கூடாது. சுவாமி படங்கள் மாட்டி வைத்திருக்க
வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மேலே எந்த ஒரு பாரத்தையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அதாவது சுவாமியோட தலையின் மேலே பாரம் வைப்பதற்கு சமமாக இது பார்க்கப்படுது. சித்தர்களும் மகான்களும் அந்த கடவுளுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இருந்தால் கூட உங்களோட வீட்டு பூஜை அறையில் மாட்டி வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களோட படத்திற்கு மேல் பக்கத்தில் சித்தர்கள் படத்தையும் மகான்கள் படத்தையும் வைக்கக்கூடாது. இப்படி செஞ்சோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் வீட்டுக்குள்ள வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே போல தான் இருந்தவர்களோட படத்தையும் தெய்வங்களோட திருவுருவ படத்தையும் ஒன்றாக வைக்கக்கூடாது. அடுத்ததாக படியாக பார்த்தோமா, நிறைய பேர் வீடுகளில் குத்து விளக்கை தினந்தோறுமே ஏற்றி வைக்க மாட்டாங்க. சில விசேஷ தினங்களுக்கு மட்டும் ஏற்றி வைப்பாங்க. அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. சில விசேஷ நாட்களுக்கு மட்டும் குத்து விளக்கை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த விசேஷ நாளில் குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அடுத்த நாள் அந்த விளக்கை எடுத்து உடனடியாக சுத்தம் செஞ்சு வைக்கணும். அதே மாதிரி ஏற்றாத குத்து விளக்கு எரிந்த திரியோட பழைய எண்ணெயோடு அசுத்தமாக பூஜை அறையில் எப்போதுமே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அது வீட்டிற்கு அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு தூசி படிந்தோ அதாவது அழுக்கோடையே இருக்கக்கூடாது. குத்து விளக்கு சுத்தம் செஞ்சு ஒரு கவரில் அல்லது ஒரு சுத்தமான பையில் போட்டு பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வதுதான் ரொம்பவே சிறப்பு. இதனால் வீட்டிற்கும் ரொம்ப நல்லது. இதே போல் எந்த காரணத்தை கொண்டுமே பூஜை அறையில் வாடிய பூக்களை அப்படியே வச்சுருக்காதீங்க. வாடிய பூக்களை பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு வாசம் வீச தொடங்கிவிடும். அந்த வாடிய பூக்களை தேடி சின்ன சின்ன கொசுக்கள் வரும் இல்லையா, இது பூஜை அறைக்கு ஒரு தரித்திரத்தை தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வீட்லேயும் வறுமை அப்படிங்கிறத ஒன்று தேடி கொடுக்கும். மேலுமே இது ஒரு செயலாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? அதே மாதிரி நீங்கள் அப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இதெல்லாம் மாற்றிக்கோங்க, ரொம்பவே நல்லது. வீடுகளில் வழிபாடு நடத்துவதற்கும் சில விதிமுறைகள் இருக்குது. மேலுமே வீட்டில் பூஜை செய்கிறதுக்கு சரியான திசையில் அமைந்தால் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிலவும். மாறா தவறான திசையில் வீட்டோட வழிபாட்டு பூஜை அறை இருந்துச்சு அப்படின்னா பல வகையான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது அமையும். பூஜை அறையில் சில பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஐதீகமும் இருக்கிறது. அதனையும் நம்ம தவிர்க்கணும். மேலுமே நம்ம வழிபாட்டு அறையில் எப்போவுமே விநாயகர் சிலை வைப்பது மங்களகரமானதாக கருதப்பட்டால் கூட 3 விநாயகர் சிலைகள் இருக்கக்கூடாது. அதாவது 3 அல்லது 3க்கு மேற்பட்ட சிலைகள் இருந்து அவற்றை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் அமைதியின்மை ஏற்படும். 2 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் வைக்கக்கூடிய சிலைகள் மிகப்பெரிய அளவில் இருத்தல் கூடாது. குறிப்பாக சிவலிங்கம் இருந்தால் கையில் கட்டை விரல் அளவை விட பெரியதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோமா, சங்கு வழிபாடு. கோவில்களில் சங்கு வழிபாடுகளை நடைபெறுவதை பார்த்துருப்போம். 108 அல்லது 1008 சங்குகள் வைத்து பிரம்மாண்டமாக வழிபாடானது நடத்துவாங்க. ஆனால் வீட்டில் 1க்கும் மேற்பட்ட சங்குகளை வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. 1க்கும் மேற்பட்ட சங்குகள் இருந்துச்சு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய புனித நதிகளில் அதை விட்டு விடுங்க. அடுத்ததான் துளசி மாலை. வழிபாடு நடைபெறும் போது நம்ம ஆரத்தி விளக்கில் போதுமான நெய் அல்லது எண்ணெய் இருப்பதை உறுதி செய்யுங்க. இடையில் இவை அணைந்து விடாமல் பார்த்து கொள்ளணும். வழிபாடு நடைபெறும் போது விளக்கு அணைந்தாலே அதற்கு பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வங்களுக்கு சுத்தமான பூக்களை எப்போவுமே பயன்படுத்தணும். சாஸ்திரத்தின்படி 11 நாட்களுக்கு மேலான துளசி மாலையை சாமிக்கு இடக்கூடாது. எப்பொழுதுமே துளசி மாலை போட்டாலும் தண்ணீர் தெளித்து அதன் பிறகு தான் கடவுளுக்கு இட வேணும். எந்த பூவாக இருந்தாலுமே சரி, நம்ம கடவுளுக்கு போடும்போது அந்த பூவில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு போடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செய்யுங்க. வீட்டோட பூஜை அறையில் சில தவறுகளை தவிர்ப்பது வீட்டில் நேர்மறையான ஆற்றலை நிலைநிறுத்தும். இது மன அமைதிக்கும் உதவும். மேலுமே பூஜை அறையில் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்களும் நிறைய இருக்குது. முக்கியமாக நம்ம வெற்றிலை, பாக்கு, பழங்கள், பூக்கள் இது எல்லாத்தையும் ஒருபோதும் எப்போவுமே தரையில் வைக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு தட்டு அல்லது ஒரு பலகை அல்லது ஒரு இலை போட்டு அது மேலே தான் வைக்கணும். அடுத்ததான் வெற்றியோட காம்பு. தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய அந்த வெற்றியோட காம்பை கிள்ளி விட வேணும். வெறும் வெற்றிலை மட்டும் வைக்காமல் அதற்கு பாக்கு, பூ சேர்த்து இரட்டை படையில் 2 அல்லது 4, 6 இந்த மாதிரி தான் வைக்கணும். அடுத்ததாக ஒளிரக்கூடிய திரியை தட்டுதல். விளக்கு ஏற்றிய பிறகு திரி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தூண்டி விடலாம். ஆனால் விளக்கில் இருக்கக்கூடிய திரியை ஒருபோதும் தட்டி விடக்கூடாது. அது அபசகுணமாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோமா, நிவேதனமான பொருட்கள்னு பார்த்தோமா, புழுங்கல் அரிசியால் சமைத்த உணவை இறைவனுக்கு நிவேதனமாக படைக்கக்கூடாது. தூய பச்சரிசி உணவு தான் நம்ம கடவுளுக்காக படைக்கணும்.
அதே நேரத்தில் வீட்டில் எப்போதுமே எதிர்மறை வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. பூஜை அறையில் இருக்கும்போது சண்டை போடுவதையோ அல்லது எதிர்மறையான வார்த்தைகளையோ பேசுகிறத கண்டிப்பாக தவிர்க்க வேணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் எப்போவுமே நேர்மறையான ஆற்றல் இருக்கும். நீங்களும் உடலும் சரி நல்ல ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், வேணால் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஆல் யூஸ் தேங்க்யூ.